வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாமும் நமக்கோர் நலிய கலையுடையோம், நாமும் நிலத்தினது வாழ்விற்கு நம்மால் என்ற நற்பணிகள் புரிந்துடுவோம் என்பதை கேட்டது போல, கலைகள் என்பது காலத்தின் கண்ணாடியாக அமைந்து காணப்படுகிறதாகவே எங்கள் கதைகளுக்கு உருவகம் கொடுக்கும் ஒரு அற்புதமான படைப்பியலோடு பயணிக்கும் சந்தர்ப்பத்துக்குள்ளே உங்களை நாம் இந்த நேரத்திலே அழைத்து நிற்கின்றோம். ஓசை பிலிம்ஸ் கலை வளரை ரமணா அவர்கள் வழங்குகின்ற இந்த முழு நீள திரைப்படத்தினுடைய ஆரம்ப விழா இன்று இந்த இடத்திலே உங்கள் அனைவரது அன்புக்கினிய கரங்கள் இணைய பெற்ற ஒத்துழைப்போடு ஆரம்பமாகிறது. இலங்கை தமிழ் திரைப்படத்துறையிலே உருவாகவிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான முழுநீள திரைப்படமாக இது அமைய போகிறது என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். ஆகவே நமது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வருகை கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் இருகரம் கூப்பி வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் உங்களை அழைத்து செல்ல காத்திருக்கின்றோம். நிகழ்வினை ஆரம்பிக்கும் முகமாக முதலிலே மங்கள விளக்கேற்றும் நிகழ்வு இப்பொழுது இடம்பெற காத்திருக்கிறது. Now we are ready to commence the lamp lighting ceremony, and first of all we cordially invite our senior DIG Northern Province Tilak C.A. Dhanapala to light the lamp. Please. அவரை தொடர்ந்து தொடர்ந்து யாழ் மாவட்ட பொது தலைவர் பொறுப்பையாளர் எங்களுடைய யாழ் மாவட்ட கலாச்சார உத்தியோகத்தர் மதிப்புரிய கிருஷ்ணா அவர்களை அன்போடு அழைத்து இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த திரைப்படத்தின் உருவாக்கத்திற்கான ஒவ்வொரு அனைத்தும் கலைகளை சகல இரண்டாம் மற்றும் சிவாங்கள் வழங்குகிறோம். தொடர்ந்து அடுத்ததாக திருச்சி பாரதி அவர்களுக்கு பதிலாக அழைத்திருக்கிறோம் திரு கார்த்தி அவர்கள். கார்த்தி அவர்களை அவரை தொடர்ந்து சமூக செயற்பாட்டாளர் விஜயமும் உறுதியாளருமான மதிப்புரிய திருமதி அவர்களை அங்கு வருகின்றோம். அவரை தொடர்ந்து நம்மோடு இருக்கின்ற சமூக செயற்பாட்டாளராக சிவகுமார் அவர்களை அங்கு வருகின்றோம்.
தொடர்ந்து திரு ஆண்ட்ரூ ஜோன் அவர்களை மங்கள வழக்கில் வைத்து அனுபவ வழக்கிலும் ஆங்கிலம் அவர்கள் லண்டனில் இருந்து நூறு இணையில் அவருக்கு சிறிய தொடர்ந்து திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரம் வைத்த காப்பீடு அறிஞர்களுக்காக நாங்கள் நிலையத்தில் மங்களத்தில் அழைத்ததாக முதலாவதாக அழைத்தோ தாயை வீழ்த்தவர்கள் மங்களத்தில் நிலையத்தை அனுபவம் நடிகர்கள் சார்பாக திருநாள் காப்பீடு காப்பீடு வாங்குவதை மங்களத்தை சேர்ந்து வருகின்றோம். நாங்கள் இந்த திரைப்படம் 2 இயக்குநர்களால் இயக்கப்படுகிறது. ஒருவர் இந்த 2 சான்றிதழ்களை நாங்கள் மங்களத்திற்கு அனுமதிக்கிறோம். திரைத்துறைக்காக இன்றும் உருமுற்றோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற கலைஞர்கள் ஏராளம். அவர்களிலே ஒரு சில முக்கியமானவர்கள் இன்று மூடு இல்லாதவிட்டாலும் அவர்களது வழிகாட்டிலே உருவான பலர் இன்று எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அவர்களை நாங்கள் நினைவில் கொள்ள காத்திருக்கின்றோம். தொடர்ந்து எமது நெஞ்சிலிருந்து நீங்காத இடம் பிடித்து இன்றும் உயிரோடு இல்லாதவிட்டாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிலரை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். மதிப்புக்குரிய இயக்குனர் கேசவராஜா, எஸ்டி அரசு, தர்ஷன் தர்மராஜ், குழந்தை மானா சண்முகலிங்கம், தயாரிப்பாளர் கிருபாலனஸ் உரிமையாளர் கிருபாகரன், ஏரம்பு ஐயா, அவர்களோடு ஒரு சில தினங்களுக்கு முன்பாக கைவிட்டு நீங்கிய நாவந்துறையைச் சேர்ந்த கலைஞர் பாலச்சந்திரன் அவர்கள், இப்படி பலர் எங்களை விட்டு நீங்கி இருக்கின்றார்கள். இவர்களைப் போல நாம் பெயர் சொல்ல மறந்த கலைஞர்கள் மற்றும் எங்களோடு பயணித்தவர்கள் இந்த உள்நாட்டு யுத்தங்கள், இயற்கை அனர்த்தங்கள் போன்றவற்றினால் உயிர் நீத்த உறவுகளுக்காக ஒரு நிமிடம் மௌன வணக்கத்தினை வழங்கிக் கொள்வோம். அமர்ந்து கொள்வோம். வந்தாரை வாவென்று வரவேற்பதும் உபசரிப்பதும் ஒரு பெட்டக வாழ்வின் முதல் விதி என்பது போல நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்றுக் கொள்வதற்காக எங்கள் திரைப்பட குழுவினரோடு பயணிக்கின்ற எங்கள் அன்பு நண்பர் பிரியலட்சன் அவர்களை இந்த நேரத்திலே வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நாங்கள் அன்பு கரம் கூப்பி வருக வருகிற வரவேற்றுக் கொள்கின்றோம். அத்தோடு அனைத்து பெருந்தைகளையும் நண்பர்களையும் குடும்பத்தாரையும் எங்கள் நலம் விரும்பிகளையும் சக கலைஞர்களையும் வருக வருகிற நாங்கள் வரவேற்கின்றோம். எமது நீண்ட கால கடினமான உழைப்பின் பின் நாங்கள் எடுத்து வைத்திருக்கும் பெரும் நம்பிக்கையும் முயற்சியும் தான் இந்த முழுநில திரைப்படம். எமது சினிமாவை எடுத்து சொல்ல இத்தனை வருடங்களாக போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அதன் பயனாக எங்கள் வாழ்வியலை எடுத்துரைக்கும் ஒரு கதையை திரைப்படமாக்க உள்ளோம். நாங்கள் குறிஞ்சி கிரியேஷன் என்கின்ற குழுமமாக இணைந்து சினிமாவில் பல்வேறு தடைகளை தாண்டி ஒரு திரைப்பட தயாரிப்பு மற்றும் விநியோக நிறுவனமாக அறிமுகம் செய்து மீண்டும் ஒரு நாளான இன்று அனைவரும் சேர்ந்து இந்த படைப்பில் பணியாற்றுவோம் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அத்தோடு எங்கள் கதைகளை நாங்களே சொல்ல வேண்டும், எங்கள் சினிமாவும் உலக தரத்திற்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு நாங்கள் இந்த திரைப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அந்த வகையில் கற்றல் அவசியம், திருடல் அவசியம், உரிய காலத்தில் சிறந்த படைப்பை கொடுப்பது மிக மிக அவசியம். அத்தனை கனவுகளையும் விதை போட்டு விருட்சமாக எம் மீது
பேரன்பும் நம்பிக்கையில் கொண்டு வருகை தந்துள்ள அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். தோன்றில் புகழோடு தோன்றுக, அகத்திலார் தோன்றாமை நன்று என வள்ளுவரின் வாக்குக்கேற்ப எங்களது இந்த திரைப்படமானது மிகவும் வெகு விமர்சையாக அனைத்து கலைஞர்களும் இணைந்து எங்களது பெரியவர்களின் வழிகாட்டலுக்கிடையே இந்த திரைப்படத்தை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம். உங்கள் அனைவரது ஆதரவையும் நாங்கள் அன்போடு வேண்டியிருக்கின்றோம். நன்றி. வரவேற்புரையினை வழங்கி சென்ற பிரியலட்சன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்வில் இனி அடுத்ததாக முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் அல்லது முக்கியமான ஒரு நிகழ்வுக்குள்ளே போய் நாங்கள் அழைத்து வர காத்திருக்கின்றோம். ஒரு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைக்குரிய பெயர் வைப்பதற்கு நிறையவே பிரயத்தனம் எடுக்கப்படுகிறது. நிறைய தேடல்கள், சம்பிரதாயங்கள், அதை விட நிறைய உணர்வுபூர்வமான கதைகள் அந்த பெயர்களுக்கு பின்னால் பயணிப்பதை நாம் அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த குறிஞ்சி படக்குழுவினருடைய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட தயாரிப்பாக உருவாக காத்திருக்கின்ற இந்த திரைப்படத்தினுடைய பெயர் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட காத்திருக்கிறது. அந்த பெயர் திரையினை நீக்கி வைப்பதற்காக நாங்கள் முக்கியமான ஒருவரை இங்கு அழைக்க காத்திருக்கின்றோம். 2 தசாப்த காலத்திற்கு மேலாக இந்த திரைத்துறையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஜதார்த்தம் நிறைந்த ஒரு கலைஞர், ஆவணப்பட இயக்குனர், நடிகர், திரைப்பட இயக்குனர், இவ்வாறு பன்முகப்பட்ட தன்மைகளை கொண்ட ஒருவர் இதற்கு மிக பொருத்தமானவர். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலிருந்து இந்தியா சென்று சாதனைகள் படைத்த பல கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவருக்குள்ளே மிக முக்கியமாக ஒருவரை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்துவோம். இந்த திரைத்துறையிலே பயணிக்கின்றவர்கள் கேமரா கவிஞர் என்று சொல்லப்படுகின்ற மட்டக்களப்பை சேர்ந்த பாலு மகேந்திரா அவர்கள் உங்களுக்கு தெரியும், பல்வகைப்பட்ட திறன் கொண்ட ஒருவர். அவரது இறுதி மாணாக்கர்களிலே இலங்கையில் இருந்து சென்று பயின்று அவருடைய அச்சொட்டான பல தன்மைகளை தன்னகத்தை கொண்டு செயல்பட்டு இந்த திரைத்துறையின் பல விடயங்களிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற திரு சோமிதரன் அவர்களை இந்த நேரத்திலே நாங்கள் அன்போடு மேடைக்கு அழைக்க காத்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், அண்மை காலங்களிலும் கார்த்திக் சுப்ராஜ் என்று சொல்கின்ற தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் அவர்களோடு 15 வருடத்திற்கு மேலாக அவருடைய கதை விவாதங்களில் இருந்து அவருடைய திரைப்படங்களிலே நடித்து இன்னும் பல பயிற்சி பட்டறைகள் இங்கு இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி பல பயிற்சி பட்டறைகள், ஆவணப்படங்கள் சொல்லி ஏராளமான விடயங்களை தன் திறமை கூட வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான கலைஞர் மதிப்புக்குரிய சோமிதரன் அவர்களை இந்த நேரத்திலே இந்த திரைப்படத்தினுடைய பெயர் திரையை நீக்கி வைக்குமாறு அவரை இந்த நேரத்திலே அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அவருடைய சிறப்பான அழைப்புகளை கேட்ட வகையிலே சுகிதன் கிருஷ்ணராஜா மற்றும் ஜெனோசன் ராஜேந்திரன் இருவரையும் மேடைக்கு வருமாறு சோமிதரன் அவர்கள் அழைத்து நிற்கின்றார். குறிஞ்சி குழுவினருடைய அற்புத படைப்பாக வெளிவர காத்திருக்கின்ற ஆந்தோனி திரைப்படம். உங்களுக்கு தெரியும், இந்த பெயர் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு பெயராக இருக்கலாம். கடலும் கடல் சார்ந்த இடம் சார்ந்த நெய்தல் மாந்தர்களுக்கு மிக பொருத்தமான ஒரு பெயர் தான் இந்த ஆந்தோனி. இன்று உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். இன்றைய தினம் விபூதி புதல். கிறிஸ்துவுக்காக 40 நாள் நோன்பிருந்து அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை நினைவு கூறுகின்ற ஒரு தவக்காலமாக இந்த காலம் அனுஷ்டிக்கப்படும். ஆகவே
நான் நினைக்கின்றேன் பிரதானமாக ஜெனசன் ராஜேசன் மற்றும் சுகிர்தன் கிறிஸ்துராஜா இந்த இருவருடைய தோள்களிலும் அந்தோனி என்கின்ற சிலுவை இன்றைய தினம் சுமத்தப்படுகிறது. பார்க்கலாம், அந்த பாரத்தை அவரோடு இணைந்து அவரது குழுவினர்களும் சுமந்து இந்த சிலுவை உயிர்த்த சிலுவையாக மாற வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு தெரியும், 5 நிலங்கள், அந்த நிலங்களிலே நெய்தல். ஒவ்வொரு நிலங்களும் மாந்தர்களுக்கான சில குணவியல்புகளை கொண்டது. கடலும் கடல் சார்ந்த நிலமுமாக நெய்தல் நிலமாக கடல் தொழிலோடு அண்டி வாழ்கின்ற ஒரு பிரதேசத்தை கொண்ட மக்களாகவே அவர்கள் பெரும்பான்மையாக இருப்பார்கள். அவர்களது பிரதானமான வாழ்வாதாரம் இந்த கடல் தொழில் சார்ந்ததாகவே இருக்கும். அதற்குள்ளே 1000 கதைகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த ஈழத்தை பொறுத்த மட்டிலே கரையோர பிரதேசங்களிலே நிறைய கதைகள் தேங்கி கிடக்கிறது. ஓயாத புலம்பல்கள், வேயாத குடிசைகள், முடியாத கூந்தல்கள், இவ்வாறு பல கதைகள் தேங்கி கிடக்கிறது. ஆகவே அந்த கதைகளை காவியமாக மாற்றுவதற்கு வளர்ந்து வருகின்ற கலைஞர்கள் பெரிய தரம் எடுத்திருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னால் கதைகள் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது. அந்த கதையை உருவாக்குவதற்கு தயாரிப்பாளர்கள் மிக பற்றாக்குறையாகவே இருக்கிறது. ஆனால் எங்கள் கதைகள் இன்று அரசியலாக்கப்பட்டு சில வகைகளிலே அவை வியாபாரமாக்கப்பட்டுக் கொண்டும் இருக்கிறது. ஆகவே இவை எல்லாவற்றையும் களைந்து இந்த திரைப்படம் கதைகளை அச்சுட்டாக காலத்தின் கண்ணாடியாக உங்கள் முன்பாக பிரசரிக்கப்பட வேண்டும் என்பதே இந்த குழுவினருடைய நோக்கம். ஆகவே இந்த நேரத்திலே தொடர்ந்து இனி அடுத்ததாக இந்த திரைப்படத்திற்குரிய பூஜை இங்கு ஆரம்பமாக காத்திருக்கிறது. அதற்கான முன்னாயத்த வேலைகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம்பிக்கையோடு எங்கள் கலைஞர்களுடைய திறமைகளிலே நம்பிக்கை வைத்து இந்த தயாரிப்பு செலவை ஏற்றிருக்கும் தயாரிப்பாளர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் தலை வணங்கி அவர்களை நாம் வாழ்த்தி நிற்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த குழுவினருடைய நோக்கம் தயாரிப்பு செலவை விட ஒரு சொற்கமாவது அதிகமாக அவர்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்பது. வர்த்தக சினிமாவை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதற்கான முன்னாயத்தங்களும் பிரயத்தனங்களும் மிக குறைவாகவே இருக்கிறது. அதற்கான ஒத்துழைப்புகளும் இப்பொழுது குறைவாகவே இருக்கிறது. ஆனால் அந்த வர்த்தக சினிமா இப்பொழுது மெதுவாக நடைபயில ஆரம்பித்திருக்கிறது. ஒரு சில திரைப்படங்கள் திரைகளிலே வெற்றி கண்டிருக்கின்றன. யாழ்ப்பாண திரையரங்குகள், ஏன் இலங்கையின் பல மாவட்டங்களில் பல திரையரங்குகளில் என்பவர்களுடைய திரைப்படங்கள் இப்பொழுது காட்சிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தென்னிந்திய திரைப்படங்களுக்காக திரையரங்கு உரிமையாளர்கள் பணம் கொடுத்து திரைப்படங்களை வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் துப்பாக்கியமான ஒரு சூழ்நிலை என்னவென்று சொன்னால், நாம் நமது திரைப்படங்களை அங்கு திரையிட வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் அவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும். இந்த நிலை மாற வேண்டும். கலைஞர்களுடைய படைப்புகளை அவர்கள் முண்டி அடித்துக் கொண்டு வாங்க முயற்சி செய்ய வேண்டும். அதை திரையிலே அவர்கள் மக்களுக்காக போடுவதற்கான திறந்த கதவுகள் தொடர்ச்சியாக திறக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட பல எதிர்பார்ப்புகளோடு தான் எங்களுடைய கலைஞர்கள் இந்த காலிலையை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அந்தோனி அதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இனி மாற வேண்டும். கடலும் கடல் சார்ந்த மக்களின் கதைகளை, கண்ணீரை, அவர்களுடைய வரலாறுகளை ஏதோ ஒரு வகையிலே தொட்டி செல்கின்ற படைப்பாக இந்த அந்தோனி திரைப்படம் அமைய போகிறது என்பதனை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். ஒவ்வொரு திரைப்படங்களும் ஒரு நிறைய சவால்களை எமக்குள்ளே போட்டு செல்லும். அதை விட முக்கியமாக ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை பிரசவிக்கின்றார்கள், அதே போல மிகுந்த வலிகளை சுமந்துதான் ஒவ்வொரு படைப்புகளும் இங்கு உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரங்களிலே இந்த தயாரிப்பாளர் குழுவினருக்கும் இந்த தயாரிப்பாளர்களோடு இணைந்து இணை முதலீட்டாளர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான கலைஞர்கள், ஐரோப்பிய வாழ் உறவுகள் எல்லோருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இருந்தால் அவர்களுடைய நம்பிக்கை தான் இந்த படைப்பின் அடுத்த கட்ட நகர்வு. ஆகவே அவர்கள் நம்பி இந்த படைப்புக்காக தங்கள் பணங்களை வாரி இறைக்கின்றார்கள். அந்த இறைப்பு நிச்சயமாக ஊற்றெடுத்து இன்னும் பல கலைஞர்களை வாழப்படும், பலருக்கு பல தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தும், இன்னும் பலரை தொடர்ந்து இந்த கலை பயணத்திலே பயணிக்க வைக்கும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆகவே எமது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் நிச்சயமாக இந்த கலையையும் இந்த திரைத்துறையையும் நேசிக்கின்ற ஒவ்வொருவராக தான் இருப்பீர்கள். இதுக்குள்ளே நடிகர்கள், இந்த துறை சார்ந்து பயணிக்கின்ற ஏராளமான கலைஞர்கள், அரசு சார்பான நிறுவனங்கள், மத சார்பான நிறுவனம் சார்பாக வந்து வருகை தந்திருப்பவர்கள், அதை விட அரசு சார்பாக வருகை தந்திருப்பவர்கள், இன்னும் பலரை நாங்கள் அழைத்திருந்தோம். ஆகவே வருகை தந்த ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சிறந்தாழ்த்தி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் நமக்கு வழங்குகின்ற இந்த ஒத்துழைப்பு தொடர்ச்சியாக இந்த திரைப்படம் வெற்றி பெறும் வரைக்கும்
அந்த கையும் கைப்பிடியும் எப்பொழுதுமே அந்த இறுக்கத்தை கைவிடக்கூடாது என்கின்ற அந்த நம்பிக்கையை உங்களிடம் நாங்கள் விதைத்துக் கொண்டு இந்த நேரத்திலே நாம் பூஜை நிகழ்வுக்காக உங்களை நாங்கள் அழைத்து காத்திருக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த வேளையிலே ஒரு சில கௌரவிப்பு நிகழ்வுகளை நாம் நிகழ்த்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்கள் மரியாதைக்குரிய சீனியர் டிஐஜி நிதின் ப்ராவின்ஸ் திலக் சி கணபால் அவர்களை இந்த நேரத்தில் அன்போடு நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை கௌரவிப்பதற்காக திரைப்பட தயாரிப்பாளர் கலைவளரி சக ரமணா அவர்களை இந்த நேரத்தில் அன்போடு மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். எங்கள் சீனியர் டிஐஜி அவர்களுக்கான கௌரவத்தினை இந்த மேடையிலே வழங்குவதற்காக தொழிலதிபர் ஐடிசி தொலைக்காட்சி உறுதியாளருமான சந்தியா வாசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இதற்குரிய கௌரவங்களை வழங்குவதற்காக இந்த திரைப்படத்திலே பிரதான பாத்திரத்திற்கு காத்திருக்கும் வின்சென்ட் அவர்களை அன்போடு நாங்கள் அழைத்திருக்கிறோம். யாழ் மாவட்ட போலீஸ் தலைமை செயலக பொறுப்பதிகாரி மதிப்புக்குரிய ஏகேகே ஜவஹர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவருடைய கௌரவத்தை வழங்குவதற்காக பார்த்திபன் அவர்களை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கிறோம். தொடர்ந்து இந்த கௌரவத்தினை ஏற்றுக்கொள்வதற்காக உரிமையாளர் மதிப்புக்குரிய திரு யுகசுந்தர் அவர்களை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக இதற்குரிய கௌரவத்தினை வழங்குவதற்காக திரைப்பட இயக்குனர் சுகிதன் கிறிஸ்தராஜ் அவர்களை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். பாருங்கள். எமது அழைப்பு ஏற்று வருகை தந்திருக்கின்ற தொழிலதிபர் கஜன் அவர்களை இந்த நேரத்திலே அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நேரத்திலே கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக இவருடைய கௌரவத்தினை வழங்குவதற்காக திரு குடியரசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இதற்கான கௌரவத்தினை வழங்குவதற்காக இந்த நேரத்திலே ஒரு விருந்தினராக தயாரிப்பாளர் திரைப்பட நடிகர் விஜய் ஆக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். அவர்களிடத்தை நிரப்புவதற்காக அவருடைய சகோதரர்கள் இந்த நேரத்திலே பங்கோடு இருக்கிறார். அவரை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு இந்த நேரத்திலே மேடைக்கு அவரை அழைக்கின்றோம். திரு ஜெயகணேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக கௌரவத்தினை வழங்குவதற்காக ஜெகசன் ராஜேஸ்வர் அவர்களை அன்போடு இந்த நேரத்தில் மேடைக்கு அழைக்கின்றோம். வாருங்கள். தொடர்ந்து இனி அடுத்ததாக இந்த திரைப்படத்தினுடைய பிரதான தயாரிப்பாளராக இணைந்து கொண்டிருக்கின்ற ஓசை பிலிம்ஸ் கலைவளரி சக ரமணா அவர்களை இந்த நேரத்தில் நாம் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்குரிய கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக அவருக்குரிய கௌரவத்தினை வழங்குவதற்காக சுகிதன் கிருஷ்ணராஜ் அவர்களை இந்த நேரத்தில் அன்போடு
அடுத்ததாக இந்த நேரத்திலே கௌரவங்களை பெற்றுக்கொள்வதற்காக எங்கள் மகிழ்ச்சிய ஸ்ரீ சந்திரராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கௌரவத்தினை பெற்றுக்கொள்வதற்காக இவருக்குரிய கௌரவத்தினை வழங்குவதற்காக இந்த திரைப்படத்திலே முக்கியமான பங்கை வகிக்க காத்திருக்கின்ற ரிஷி செல்வம் அவர்களை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். இதற்கான கௌரவத்தினை வழங்குவதற்காக ரிஷி செல்வம் லண்டனில் இருந்து வருகை வந்திருக்கின்ற தயாரிப்பாளர் சுகி ரமேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்ற இந்த நேரத்திலே இவருக்குரிய கௌரவத்தினை வழங்குவதற்காக ஜெனோசன் ராஜேஸ்வர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்கள் மதிப்பிற்குரிய அருட்தந்தை திருமறைக்கலாம் என்ற இயக்குனர் எங்கள் பெருமதிப்பிற்குரிய ஜெயசேகரம் அடிகளாரை இந்த நேரத்திலே நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்குரிய கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக இவருக்குரிய கௌரவத்தினை வழங்குவதற்காக எங்களுடைய லக்ஷன் அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய அருட்தந்தை அவர்களுக்குரிய கௌரவத்தினை வழங்குவதற்காக இந்த திரைப்படத்தினுடைய மிக முக்கியமாக ஒரு கடையிலே எலி அடிக்கிறதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி வேலை வரைக்கும் முதலாளி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். அதே போல இந்த அந்தோணி திரைப்படத்திலே எடுப்பதற்கெல்லாம் லட்சம் என்று சொல்லி எல்லோரோடும் ஒரு அற்புதமான நபர். அப்படி இந்த நேரத்தில் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருக்காக எங்களுடைய அருட்தந்தை அவர்களை கௌரவிப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய இந்த திரைத்துறையிலே பல கலைஞர்களுக்கான தயாரிப்பாளராக பல படைப்புகளில் முக்கிய தயாரிப்பாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற எங்கள் பெருமதிப்பிற்குரிய சில்கோமத்தின் உரிமையாளர் தினகரன் அவர்கள் இந்த நேரத்திலே கௌரவத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். இவருக்குரிய கௌரவத்தினை வழங்கிக் கொள்வதற்காக கயல் வின்சென்ட் அவர்களை இந்த நேரத்திலே அன்போடு அழைத்திருக்கின்றோம். அழைத்து வருகிறமாறு எங்கள் திலகராஜா அவர்களுக்குரிய கௌரவத்தினை வழங்குவதற்காக தொடர்ந்து அந்தோனி திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்களோடு இணைந்து முதலீட்டாளர்களாக எங்களோடு பயணிக்கின்ற மதிப்புக்குரிய குணபாலன் அவர்களை இந்த நேரத்திலே அன்போடு நாம் மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக இதற்குரிய கௌரவத்தினை வழங்குவதற்காக சுகிரன் சுந்தராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த பூஜையை ஆரம்பிக்க காத்திருக்கின்ற எங்களோடு இணைய காத்திருக்கின்ற எங்கள் மதிப்பிற்குரிய குருக்கள் அவர்களை அங்கோடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கான கௌரவத்தை வழங்குவதற்காக ஜெனோசன் ராஜேஸ்வர் அவர்களை அங்கோடு அழைக்கின்றோம். எப்போது இந்த படைப்பு தொடர்பான ஊடக பணிகளிலும் படைப்பாளர்களோடும் நெருங்கிய தொடர்புடைய குறிப்பாக யாழ் திருமறைக்கலாம் என்ற இயக்குனர் திரு மரியசேகர் அவருடைய வழிவந்து என்று திருமறைக்கலாம் என்ற இணையிலே அந்த கலைஞர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மறைகளை தொலைக்காட்சியினுடைய இயக்குனருமான அவர் திரு ஸ்டீபன் அடிகளார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக. இவருக்குரிய கௌரவத்தினை வழங்குவதற்காக ஜெனோசன் ராஜேஸ்வர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தயாரிப்பாளர் சார்பாக எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்ற திரு பார்த்திபன் அவர்களை அன்போடு இந்த நேரத்திலே மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம். பார்த்திபன் அவர்களை வருகை தருமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். முக்கியமாக இவர்கள் இந்த படைப்போடு
இணைந்து பயணிக்க காத்திருப்பவர்கள் அவர்களை நாங்கள் கௌரவப்படுத்துவது எங்களுடைய கடமையாக அமைந்து அவர்களை நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைவில் கொண்டு அவர்களுக்கான கௌரவத்தை வழங்குகிறோம். இனி அடுத்ததாக இந்த தயாரிப்பாளர்களோடு இணைந்த முதலீட்டாளர்கள் வரிசையிலே எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்ற கௌரவத்தை பெற்றுக் கொள்வதற்காக தயாநிதி கொடுப்பதை கலைக்கின்றோம். இதற்கான கௌரவத்தினை வழங்குவதற்காக பிரியதர்ஷன் அவர்களை தொடர்ந்து இனி அடுத்ததாக எம்மோடு கௌரவத்தை பெறுவதற்காக இந்த நேரத்திலே சமூக செயற்பாட்டாளர் மதிப்புரிய பி. சிவகுமார் அவர்களை அன்போடு இந்த நேரத்தில் மேடைக்கு அழைக்கின்றோம். தந்தையா புலம்பெயர் தேசத்திலே திறமையான நடிகர், நகைச்சுவையாளர், எழுத்தாளர், கவிஞர் என பல்முகம் கொண்ட ஒரு கலைஞராக எங்களோடு மேடையில் இருக்கின்றார். கௌரவத்தினார் தொடர்ந்து அவர்கள் இணைந்து இதுவரை நாங்கள் ஞாபகப்படுத்திருக்கிறோம். பிரான்சில் வாழ்ந்தவர் திரு ராசையா குணவாளன் அவர்கள், தந்தையா ஊடகவியலாளர், கலைஞர், சமூக சேவை என பல்வகைப்பட்ட திறன் கொண்டவர். இவர்களோடு இணைந்து லண்டனில் இருந்து எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்ற சுஜி ரமேஷ் தொழில்நுட்பத்திற்காக இணைந்து கொண்டிருக்கின்றார். ஒரு முதலீட்டாளராக செயல்படுகிறார். இவர்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இந்த பூஜை இங்கே மேடையிலே ஆரம்பமாக காத்திருப்பதனால் நடிகர்களை நாங்கள் இந்த நேரத்தில் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
நாம் இங்கே தந்தைய பாஸ்கரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்தோடு பகிர்ந்து கொள்வதற்காக. இனத்தினுடைய வடிவுகாய் தங்களுடைய இன்னுயிர்களை இங்கம் செய்வதை அழைத்து நிறுத்தி ஒரு புது பொலிவான ஒரு காலை நேரத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதை மாற்றிட்ட மகிழ்ச்சி. இந்த மண்டபம் பல செய்திகளை இங்கே தாங்கி நிற்கிறது. சர்வதேச ரீதியிலே இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் படைப்பாளிகள், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லோரும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. மிக சந்தோஷமாக இருக்கிறது. எங்களுடைய இனத்திலே இருக்கக்கூடிய சில விடயங்கள் ஒரு நல்ல காரியம் செய்கின்றோம் என்று சொன்னால் அதே ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் அதை பெரிய ஆதரிப்பதில்லை. ஆனால் இந்த மண்டபத்திலே பிரான்சில் இருந்து நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள், லண்டனில் இருந்து நண்பர்கள் இங்கே இருக்கிறார்கள், நோர்வேயிலிருந்து, டென்மார்க்கிலிருந்து. இவ்வளவு தூரத்திலிருந்து இந்த படைப்புக்காகத்தான் இங்கே வந்தார்களா, இங்கே வந்த நேரத்திலே இந்த படைப்பு உருவாக்கப்படுவதுதான் தெரியவில்லை. ஈழத்து கலைஞர்களும் இந்திய கலைஞர்களும் இணைந்து தயாரிக்கக்கூடிய இந்த மாபெரும் திரைப்படம் நான் நினைக்கிறேன் ஈழத்தமிழருடைய சினிமா வரலாற்றிலே ஒரு பொன்னெழுத்துக்களால் குறைக்கப்பட வேண்டிய ஒரு திரைப்படமாக அமையும் என்பது இந்த ஆரம்ப கட்டம் புடம் போட்டு நிற்கிறது. இன்று இந்த வேளையிலே இவ்வளவு ஒற்றுமையாக சக தொழில்நுட்ப கலைஞர்கள், சக எழுத்தாளர்கள், சக நடிகர்கள் எல்லோரும் எவ்வளவு ஒற்றுமையாக இந்த மேடையில் நின்றீர்களோ இதை போன்று இந்த படத்தை வெற்றிகரமாக உருவாக்கி அதனுடைய வெற்றியோடும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அந்த வெற்றிக்காக நீங்கள் உழைக்க வேண்டும். ஈழத்தமிழருடைய இந்த சினிமா வரலாறு என்பது பல கனவுகளை கொண்டது. ஏராளமான எங்களுடைய ஈழத்தமிழ் கலைஞர்கள் தங்களுடைய வாழ்நாளையே இந்த சினிமாவுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர் கூட இந்த மண்டபத்திலே இருக்கிறார்கள். சினிமா 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 ஏதேனும் ஒன்றை இந்த சினிமாவின் ஊடாக சாதித்து விட வேண்டும். எங்களிடையே இருக்கக்கூடிய அந்த வரி சுமந்த வாழ்க்கையை படமாக எடுத்து சொல்ல வேண்டும். அதுக்கான ஒரு சர்வதேச ரீதியான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுவிட வேண்டும் என்கின்ற ஆதங்கம் ஏராளமான ஈழத்து படைப்பாளிகள் மத்தியிலே இருக்கிறது. எங்களுடைய ஈழத்து சினிமாவை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏராளமான கதைக்களங்கள், ஏராளமான வலி நிறைந்த வாழ்க்கைகள், அதை படமாக்கக்கூடிய வசதிகள் இருந்தாலும் அதை உருவாக்குவதற்கான அந்த ப்ரொடியூசர், தயாரிப்பாளர்கள் போதிய அளவிலே முன்வருவதில்லை. காரணம், வியாபார ரீதியாக ஒரு படம் வெற்றியடைகின்ற பொழுதுதான் அந்த படத்தை பேசப்படுகிறது, அந்த படத்தை நடித்தவர்கள் பேசப்படுகிறார்கள், அந்த படத்தை தயாரித்தவர் உருவாக்கியவர் பேசப்படுகிறார்கள். ஆனால் ஒரு இடத்தின் வரிகளை சுமந்த கதைகளாக வருகின்ற பொழுது அந்த படங்களுக்கு பெரிய அளவிலே ஈழத்தமிழர்கள் மத்தியிலே பெரிய அளவிலே ஆதரவு கிடைப்பதில்லை என்பது ஒரு கஷ்டமான ஒரு விடயம். கடந்த காலங்களிலே ஏராளமான படங்கள் இந்த மண்ணிலே நிகழ்ந்த பல விடயங்களை, அது ஆவணப்படமாக இருக்கலாம் அல்லது இந்த வரிகளை சொல்லக்கூடிய படங்களாக இருக்கலாம், நல்ல படங்களாக இருந்த போதும் பெரிய அளவிலே மக்கள் மத்தியிலே வெற்றி அடையவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த பார்க்கக்கூடிய அந்தோனி என்கின்ற திரைப்படம் நிச்சயமாக ஒரு வியாபார ரீதியான ஒரு வெற்றி படமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். காரணம், அதற்கு பின்னாலே பெரிய ஒரு படை இருக்கிறது. அந்த படை இந்த படத்தை உலகெல்லாம் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் பறந்து வாழ்ந்தாரோ அங்கெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய ஆளுமை வைக்கிறவர்களாக இந்த மண்டபத்தில் இருக்கிறார்கள். அந்த வகையிலே நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும். ஈழத்தமிழனுடைய சினிமா வரலாற்றில்
இது ஒரு படிக்கலாக அமைய வேண்டும். இந்த படம் பல ஆண்டுகள் நிலுவரை இல்லாமல் குறித்த நேரத்திற்குள் குறித்த காலத்திற்குள் முடிவடைந்து வெற்றிகரமாக சந்தைப்படுத்தி ஒரு லாப நோக்கத்தோடு ஒரு சினிமாவாக, அதே நேரத்தில் எங்களுடைய வலைகளை சுமந்த சினிமாவாக இந்த உலக பரப்பிலே வரம் பெற வேண்டும். அந்த படம் எல்லா இடங்களிலும் வெற்றி பெற என்னுடைய மனமான வார்த்தைகள் தெரிவிக்கிறோம். நம்பியிருக்கிறார். தனது எண்ண கிடக்கைகளோடு வாழ்க்கையை பகிர்ந்து சென்ற தொழிலதிபரும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நிறுவனருமான மதிப்புக்குரிய கந்தையா பாஸ்கரன் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வாழ்த்தோடு தனது உரையினை வழங்குவதற்காக நாம் ஏற்கனவே அழைத்திருந்தோம். இந்த திரைப்படத்தினுடைய பேரை திரைநீக்கம் செய்து வைத்தவர் நடிகர், இயக்குனர், ஆவணப்பட இயக்குனர், திரைப்பட இயக்குனர் சரி, குறிப்பாக முக்கியமாக கார்த்திக் சுப்பராஜ் அவர்களுடைய ஸ்டோன் பென்ஸ் நிறுவனத்தினுடைய தயாரிப்பில் உருவாகி இருக்கும் நீளிரா என்கின்ற ஒரு ஈழத்து படைப்பு. பெரும்பான்மையான பல ஈழத்து கலைஞர்களை கொண்டமைந்து உருவாக்கப்பட்ட அந்த படைப்பு நிறைவு பெற்று விரைவிலே பெருந்திரைக்கு வர காத்திருக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு வித்தியாசமான கோணத்திலே எங்கள் மதிப்புக்குரிய சோமிதன் அவர்களை நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருந்தோம். இந்த நேரத்திலே வாழ்த்தோடு தனது எண்ண பகிர்வுகளை மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மதிப்புக்குரிய சோமிதன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இது ஒரு மிக மிக மகிழ்வான ஒரு தருணமாக இருக்கிறது. நாம் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போய் நாம் லயோலாவில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்ததுக்கு பிறகு பாலமுருகா சேர்ந்தோன்னே என்னுடைய முதல் ஆவணப்படம் யாழ்ப்பாணம் நூலகம் பெற்றது. அது வந்து 2008 அதை திரையிட்ட போது பாலமுருகா சார் ஒரு விஷயம் சொன்னார். இதே யாழ்ப்பாண நூலகத்தினுடைய படிக்கட்டுகளில் தான் நான் உட்காந்து படிச்சிருக்கேன். ஆனால் அது எரிக்கப்படும் போது நான் 3ஆம் முறை எடுத்துட்டு இருந்தேன். இத்தனை ஆண்டுகளில் 65 வருஷம் ஆச்சு. ஆக்ஷன் கார்டெல்லாம் சொல்லி போட்டு பார்க்குறேன், எங்களை பற்றின ஒரு படம் நடிக்கலையே அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நான் அவருடைய அதுக்கு பிறகு அவரோட சேர்ந்து வேலை செய்யும் பிறகு அவர் சொன்னது வந்து, இந்த இண்டஸ்ட்ரியில் நீ எவ்வளோ படம் தான் எடுக்கலாம், நான் குறைந்தபட்சம் முதல் படம் வந்து எங்களுடைய சொல்கிற படமாக இருக்கணும். ஏன்னா இந்த இந்த பெரிய தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருந்து கொண்டு நாங்கள் இந்த கதையை சொல்லணும். வெளியில் போய் வேறு சொல்கிறதுக்கு பதிலாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்மளுடைய கதைகள் பேசப்படும் போது அது வந்து அதுக்கான சஸ்டைனபிலிட்டியும் அதோட சரதவும் இருக்கும். அதோட ஒரு தொடர்ச்சி தன்மையும் அதனுடைய அது தொடர்ச்சியாக இயக்கக்கூடிய வல்லமையும் இருக்குன்னு சொல்லினார். நான் ஜெனோசனோட அந்த படத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணார். இங்கே இருக்க பல ஆட்கள் அந்த படத்தில் முடிந்த வரைக்கும் ஈழத்து கலைஞர்கள் அந்த படத்தில் நடிக்க வச்சிருக்கோம். ஒளிப்பாதையாளர் இலங்கை எல்லாம் இருக்கு. இந்த இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் வேறு வெளிநாடு வந்த ஆட்கள்லாம் என்னோட அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அது விரைவில் வெளியேறுது. அந்த அப்போ உருவான அந்த எண்ணங்கள் தான் அப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு ஒரு வேட்கை இருந்தே இருக்குது. எங்களுடைய கதைகளை நாங்கள் சொல்லாத வரைக்கும் வந்து இப்போ நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிருக்கு. எங்களுக்கு வந்து மதுரையுடைய சிறு தெருக்களில் இருந்து அல்லது சென்னையுடைய குறும் ஒழுங்கைகள் வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறத போல தமிழ்நாட்டிலையும் எல்லாருக்கும் நம்மளுடைய குறுந்தெருக்களும் ஒழுங்கைகளும் கதைகளும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கே தவிர ஒரு பெரும் தொகையினருக்கு நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது. சிலோட கொஞ்சம் தமிழ்ஸ் இருக்காங்க, அவ்வளோதான் தெரியும். அரசியல் ரீதியாக செயற்படுறவங்க தவிர அது ஏன் அப்படின்னா ஒரு பெரிய ஊடகம் இருக்கிறது, சினிமாங்கிற பெரிய ஊடகம் இருக்கிறது, சினிமாங்கிற ஒரு மொழி இருக்கிறது. அந்த மொழியினுடைய தமிழ்நாடு உலகத்தமிழர்களோடு ஊடாடி கொண்டிருக்கிறது. ஆனால் ஈழத்தில் நாங்கள் அந்த மொழியை கையாண்டு உலகத்தமிழர்களோடு ஊடாடுவதற்கு இன்னும்
அதுக்கான ஆரம்பத்தை நடத்தவில்லை என்றதான் விஷயம். ஒரு போர் முடிஞ்சு 15 வருஷம் ஆச்சு, இன்னும் எத்தனை படங்கள் உருவாகிருக்குன்ற கேள்வியெல்லாம் இருக்கு. அந்த மாதிரியான சூழல்ல இந்த பத்தின கதைகள் சொல்லப்படுகிற போதுதான் இந்த மக்கள் பற்றின செய்திகளே இருக்கும். நான் என்னுடைய படம் வந்து பிரசன்ன நாளைக்கு இருக்கிற ஒரு சிங்கள இயக்குனர், முக்கியமான இயக்குனர், உலக இயக்குநர்களே ஒரு முக்கியமான மாஸ்டர் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஒருத்தராக இருக்கிறார். அவர் படத்தை வந்து பார்த்ததுக்கு பிறகு பார்க்கணும்னு வச்சுருந்தார். நான் ஒரு சதன் சிங்களவனா என்னுடைய வாழ்க்கையில் முதல் தடவையாக ஒரு யாழ்ப்பாணத்தை வீட்டை பார்க்குறேன், யாழ்ப்பாணத்தை வீட்டுக்கு இருக்கிறத பார்க்குறேன் அப்படிங்கிற. ஸோ ஒரு யாழ்ப்பாணத்தை வீட்டை ஒரு தென்னிலங்கையை சேர்ந்த ஒரு சிங்களவராக ஒரு இயக்குனராக அவர் முதல் தடவையாக வந்து அப்பதான் பார்க்கலான்றது இல்லை. அதுதான் சினிமாவுடைய பவர்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து இந்த அந்தோனிங்கிற படம் வந்து நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பேரே வந்து இந்த குருநகரோட இந்த கடற்கரையோடைய வாழ்வியலை பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு தொகுதி மக்களுடைய வாழ்வியலை, அதனுடைய கதையை, அந்த மக்களுடைய பண்பாட்டுகளை பார்க்கறதுக்கு சினிமா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த வகையில் இந்த படம் வந்து அந்த வாழ்வியலை பதிவு செய்யும். நம்ம வந்து நம்மள்கிட்ட ஏராளமான கதைகளை நாங்கள் வச்சிருக்கோம். வியட்நாம் போரை வச்சு அமெரிக்கா வந்து இன்றைக்கு வரைக்கும் படம் எடுத்துருக்காங்க ஹாலிவுட்ல. ஸோ அதை விட இன்னும் பல கதைகளை கொண்ட ஒரு இனமாக பல கதைகள் இருக்கிறது. சில கதைகளை இப்பொழுது எடுக்க முடியும், சில கதைகளை காலப்போக்கில் எடுக்க முடியும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் எங்கள் கதைகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிற போதுதான் எல்லா கதைகளையும் எடுப்பதற்கான ஒரு காலம் நமக்கு வாய்க்கும். ஸோ அதற்கான ஒரு படிக்கலை இவர்கள் அந்தோணி படத்திலே வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக நான் நினைக்கிறது வந்து அது ஒரு தமிழ் சினிமாவுக்குள்ள எப்படி ஒரு தலித் சினிமா தமிழ் சினிமாவுக்குள்ள வருகிற போது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு அம்பேத்கர் படத்தை ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு அம்பேத்கர் படத்தை வைத்து காட்டுவது என்பது எவ்வளவு தூரம் சாத்தியம் இல்லாத ஒரு சூழல் இருந்த ஒரு நிலை ஒரு ரஞ்சித் துறை அவர்களுக்கு பிறகு அவருடைய படங்கள் அம்பேத்கர் காட்டப்பட்டதுக்கு பிறகு அது படிப்படியாக வந்து இன்றைக்கு வந்து தமிழ் சினிமாவில் புரட்சிகரமாக படம் எடுக்கிறோம்ன்றது, நாங்கள் வந்து தலித்துக்கள் பற்றின பெருசோட படம் எடுக்கிறோம்ன்றத தமிழ் சினிமாவில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவாகி இருக்கிறது. அதை போல ஒரு காலம் தமிழ் சினிமாவில் ஈழத்தமிழர்களை வெறும் கருவேப்பிலைகளாக அல்லது அது ஒரு ஃப்ளேவர் ஆட் தான், ஒரு ஃப்ளேவர் ஆடாக ஈழத்தமிழருடைய கதைகள் இல்லாமல் ஈழத்தமிழருடைய கதைகள் முழுமையாக தமிழ் சினிமாவில் வருகிற அல்லது ரசிக்கிற ஒரு காலம் சாத்தியமாக இருக்கிறது நான் நம்புகிறேன். ஸோ அது கமர்ஷியலாக வந்து அதுக்கான வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கிறது. இப்போ நான் என்னுடைய படம் வந்து அங்கே இருக்க தமிழ் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் போட்டு காட்டும்போது அவங்களுக்கு ரசிக்க முடியுது. ஸோ நம்ம ரசிக்கும்படியாக கதை சொன்னால் திரைமொழியை சரியாக கையாண்டு அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம திரைமொழியை சரியாக கையாண்டு கதை சொன்னால் அதை எல்லோரும் ரசிப்பார்கள். நம்ம இன்னைக்கு இருக்கிற ஓடிடி தளங்களில் நம்ம உலகம் ஃபுல்லாக இருக்க படங்கள் எல்லாம் நம்ம எல்லாம் ரசித்து பார்க்கறது போல நம்ம படங்களையும் அவர்கள் ரசிப்பார்கள். ஸோ அதுக்கு நல்ல சினிமா எடுக்கப்பட வேண்டும், எடுத்தால் அனைவரும் ரசிப்பார்கள். அந்த முயற்சிக்கு இங்கே இவ்வளோ பேர் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான எல்லோரும் வந்திருக்கிறார்கள், வாசகர்கள் வந்திருக்கார். ஸோ இந்த மாதிரி முக்கியமான அவர் தொடர்ச்சியாக படம் எடுத்துட்டு இருக்கார். ஸோ இந்த ஈழத்து கதையை முதலில் படம் எடுக்க வேண்டும் என்கிற வேலையை வந்து ஐபிசி ஊடாக அவர் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் செலக்ட் பண்ணி அதிலிருந்து எங்களுடைய கதைகளை படமாக்க வேண்டும் என்கிற முயற்சி ஆரம்பித்தவர். ஸோ அவரிலிருந்து அவர் போன்றவர்கள் ஆரம்பித்த முயற்சி, ஸோ பாலன்தாஸ் என்ற போனவர்களுடைய கனவு, இது எல்லாம் சேர்ந்து அடுத்த தலைமுறைக்கு அது ஒரு பெரிய பலமாக இன்றைக்கு இந்த படம் உருவாகும் என்று நம்புகிறேன். இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நடிப்பவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் விஜி ஏற்கனவே நல்லா ஒரு ப்ரூவ் பண்ண கலாகம் தான். ஸோ அதனால எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. பகிர்வுகளோடு வாழ்த்துக்களை தெரிவித்து சென்றிருக்கின்ற நடிகரும் இயக்குநருமான திரு சோமிதரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் இறுதி பகுதிகளை உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். ஓசை பிலிம்ஸ் கலைவலரை ரமணா வழங்குகின்ற அந்தோனி திரைப்படத்தினுடைய தொடக்க விழா இப்பொழுது நிறைவுக்கு வருகிறது. ஆகவே இந்த நேரத்திலே நன்றிகளை வழங்குவதற்காக அவரை நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். ரமணா அவர்களை
பல கைகள் சேர்ந்து நிச்சயமாக இந்த அந்தோணி திரைப்படத்திலே மிகப்பெரிய ஓசை வெளிவர காத்திருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே நன்றி உரை வழங்குவதற்காக அவரை அன்போடு அழைக்கின்றோம். கடந்த 8/2/2025 தன் பொன்னுடலை விட்டு இந்த மண்ணுலகை விட்டு சென்ற என் தாயாரை வழங்கி, கடந்த 95ஆம் ஆண்டு இந்த மண்ணுலகத்தை விட்டு நீங்கிய என் தந்தையாரையும் வழங்கி, இந்த மேடையிலே என்னை நிற்க வைத்த சிறுவர் முதல் இந்த வயது வரை பின்னாலே இருந்து கல்வி போதித்த அந்த ஆசிரியர் குருக்கள் வரை இந்த பிரபஞ்சத்தையும் இந்த ஆண்டவழிகளையும் கடந்து நிற்கின்ற அந்த ஆற்றலையும் வழங்கி, இங்கே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், பல கலைஞர்கள், முதலீட்டாளர்கள், கல்விமான்கள் எல்லோரையும் வணங்கி, எங்களுடைய இந்த முதல் தயாரிப்பான ஓசை பிலிம்ஸின் அந்தோணி என்கிற திரைப்பட தொடக்க விழாவினை ஆரம்பித்து எங்களுக்கு ஒத்தாசை செய்த வந்திருந்த அனைவருக்கும் முதல் பொதுவாக ஒரு நன்றியை கூறி, இங்கே பிரத்யேகமாக நன்றியை கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். திரு யுகசுதன் உரிமையாளர் வின்சென்ட் ஸ்ட்ரீட், திரு விஜய் பாலசிங்கம் பதிலாக அவர் பார்த்திபன் அவர்கள், திரு செல்லத்துறை சிறிஸ்கந்தராஜா தயாரிப்பாளர், திரு குணபாலன் குணபாலன் அந்தோணி திரைப்பட முதலீட்டாளர், திரு சீனன் நோர்வேலிருந்து வருகை தந்திருக்கின்ற அந்தோணி பட திரைப்பட முதலீட்டாளர், திரு பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்ற திரு தயாநிதி அந்தோணி பட திரைப்படத்தினுடைய உதவி முதலீட்டாளர், மிக பெரும் ஆவண திரைப்பட இயக்குனர் சோமீதரன், திரு மூர்த்தி சமூக செயற்பாட்டாளர் உரிமையாளர் விவிய மகால், திரு டி சிவகுமார் சமூக செயற்பாட்டாளர் மற்றும் இன்றைய திரைப்படத்தினுடைய இயக்குநர்களாக இருக்கின்ற திரு சுகிதன் அவர்களுடைய தந்தையார் கிறிஸ்து ராஜா மற்றும் ஜெனோசன் அவர்களுடைய தந்தையார் ராஜேஸ்வர், அதோடு ஐபிசி ஊடகத்தினுடைய மாபெரும் பணிப்பாளர் திரு கந்தையா பாஸ்கர் அவர்கள், அடுத்து இங்கே வருகை தந்திருந்த பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் மாவட்ட உத்தியோகஸ்தர் கிருஷ்ணா போன்ற அனைவருக்கும் இந்த வழியிலே நன்றி கூறி, எமது முன்னைய படைப்புகளிலே எங்களோடு பயணித்த பலர் இங்கே வந்திருக்கின்றீர்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் பேர் சொல்லிக் கொண்டு போனால் அதிகமாகிவிடும். பெரியோர்கள் இங்கே உண்மையிலேயே கொலின்சங்கள் வந்திருக்கின்றார், ராஜா மகேந்திர சிங்கம் அவர்கள் வந்திருக்கின்றார், இங்கே இதயராஜ் அவர்கள் வந்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் என்னுடைய முன்னைய படைப்புகளிலே யசீதரன் போன்றவர்கள் முன்னைய படைப்பிலே பணியாற்றியவர்கள். அவர்களுக்கும் இந்த வழியிலே நன்றி கூறி, இங்கு வராதவர்கள் சிலர் இருக்கின்றார்கள். இந்த படைப்பை செய்ய வேண்டும் என்பதற்காக முதலீட்டாளர்களை தேடி சென்ற பொழுது எனக்கு முதலாக முன்வந்து கை தந்தவர் சுவிஸிலே இருக்கின்ற இம்போர்ட் தாஸ் உரிமையாளர் திரு ஸ்ரீதாஸ் அண்ணா அவர்கள். அவருக்கு இந்த வழியிலே நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அதே போன்று நான் பிரான்சிலே சென்ற போது அங்கே குணபாலன் அண்ணா அவர்கள் தனது பங்களிப்பை தந்து எனது கையை பலப்படுத்தினார். அவருக்கும் நன்றி கூறுகின்றேன். அத்தோடு பிரான்சிலே வாழ்ந்து வருகின்ற என்னுடைய மைத்துனர் ஆறுமுகம் சுதாகரன் அவர்களுக்கும் இந்த வழியிலே நன்றி கூறுகின்றேன். அதோடு சுவிஸிலே என்னுடைய பள்ளி நண்பர்கள் இருக்கின்றார்கள். நட்பு கரங்கள் என்கின்ற ஒரு அமைப்பை வைத்துக் கொண்டு பள்ளி நண்பர்கள், என்னுடைய பள்ளி தோழர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து சில ஒத்தாசைகளை வழங்கி இருக்கின்றார்கள். அதோடு சுவிஸிலே இருக்கின்ற திரு பஞ்சலிங்கம் என்கின்ற நண்பர் ஒரு ஆள் இந்த முதலீட்டாளர்களாக எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். இன்னும் பலர் இணைய இருக்கின்றார்கள். உண்மையிலே லண்டனிலே வருகை தந்திருக்கின்ற சுஜி ரமேஷ் அவர்கள்,
மற்றும் சீலன் நோர்வேலிருந்து வருகின்ற திரு சீலன் அவர்கள் போன்ற எல்லோருக்குமே நன்றி கூறிக்கொண்டு இந்த வேளையிலே மிக முக்கியமான ஒருவரை நான் ஏன் இவ்வளவு நேரம் சொல்லவில்லை என்றால் அவரை சிறப்புப்படுத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த திரைப்படத்திற்கு துணை தயாரிப்பாளராக தன்னுடைய படைப்பை எல்லாம் பின்தள்ளி வைத்துவிட்டு இந்த படைப்பு உருவாக வேண்டும் என்பதற்காக, அதாவது ஒரு துணை தயாரிப்பாளராக வருகிறந்திருக்கின்ற எங்கள் சிறியண்ணா, நோர்வேலிருந்து வருகிறந்திருக்கின்ற சிறியண்ணா அவர்களை இந்த வேளையில் நன்றி கூறி, இந்த திரைப்படம் எந்த ஒரு தனி நபரையும் தாக்குவதாகவோ அல்லது எந்த ஒரு அரசியலையும் தாக்குவதாகவோ எந்த ஒரு சமூகத்தையும் தாக்குவதாக இருக்காது. இது ஒரு கடல் வாழ் மீனவனுடைய அவனுடைய வாழ்வியல் கதை. ஆகவே தயவு செய்து புரிந்து கொண்டு இதன் பின்னணியில் ஏதாவது இருக்கிறதா அல்ல இதற்குள்ளே ஏதாவது அரசியல் இருக்கிறதா என்கின்ற ஆய்வுகளை விட்டுவிட்டு எங்களுடைய படைப்பை உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய முக்கிய கடமை இந்த ஊடகவியலாளர்களுக்கு இருக்கிறது. இந்த ஊடகவியலாளர்கள் எங்களுடைய இந்த வழிகளை இந்த மண்ணிலே, இந்த இலங்கை தீவிலே இருந்து உலகிற்கு தள்ளப்படுகின்ற ஒரு படைப்பாக இந்த அந்தோணி படைப்பு இருக்கின்றது என்பதனை மட்டும் நான் இந்த வேளையிலே உங்களுக்கு உறுதியாக சொல்லிக் கொள்வது. ஆகவே ஊடகவியலாளர்களாக இருக்கின்ற நீங்கள் இங்கே வருகிறது இதை பதிவு செய்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு நன்றி கூறி ஊடக தர்மத்தை காப்பாற்றி எங்களுடைய இந்த படைப்பை உலகெங்கும் கொண்டு செல்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கூறி உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொருவரையுமே நாங்கள் திரைப்பட குழுவினர் சார்பாக நன்றியோடு மீண்டும் நினைவில் கொள்கிறோம். இங்கு இந்த மண்டபத்தின் பின்புறத்திலே அந்தோனி திரைப்படத்தோடு இணைந்த தயாரிப்பு லோகோக்கள் அமைந்த பேனர் இருக்கிறது. உங்களுக்கான புகைப்படம் ஞாபகத்துக்கு எடுப்பதற்கான ஒரு பகுதியாக அது உங்களுக்காக இப்பொழுது திறந்து விடப்படுகிறது. ஆகவே அந்த புகைப்படம் எடுக்க விரும்புபவர்கள் அதிலே நீங்கள் புகைப்படத்தை எடுத்துக் கொள்ளலாம். ஆகவே இந்த நேரத்திலே மீண்டும் ஒரு முறை வருகின்ற அனைவருக்கும் திரைப்பட குழுவினர் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு இந்த திரைப்படத்தினுடைய அடுத்த வளர் நிகழ்வுகளிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.